இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திக்க தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம் நிலைத்திருங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக. முதலாவது நம்ம பார்த்தோம் இயேசுவின் நிலைத்திருங்கள். இரண்டாவது நாள் பார்த்தோம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்க. அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்துல நம்ம நிலை நிற்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்கிறோம். விசுவாசம் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களின் அடிப்படை சுவாசம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களா நம்ம இருக்க முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களா நம்ம இருக்க முடியாது. கிறிஸ்துவ நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம விசுவாசிகளா நம்ம இருக்கணும். அதனாலதான் விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க, பிலீவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பிலீவர்னு சொல்றாங்க? நம்ம ஆண்டவரை நம்ம நம்புறோம் அப்படின்றதுதான். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நமக்கு அது வரதுக்கு முன்பதாகவே நம்ம அதை நம்புறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எனக்கு தருவார் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பரலோக ராஜ்யத்தை எனக்கு தந்தருளுவார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டம் என்ன செய்யும்? இடையிலே நின்று விடுகிறதாய் காணப்படும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவர்களா காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு தகுதியை நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுக்கு தான் ஒரு அடையாளமா நம்ம காணப்படும். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பவுல் இந்த காரியங்களை அவங்க சீஷர்களிடத்துல அவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அநேக உபத்திரவங்களின் வழியா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த உபத்திரவங்கள், இந்த உலகத்துல காணப்படுகிற உபத்திரவங்கள்ல வரும்போது நம்முடைய விசுவாசமானது என்ன செய்யுது? அசைக்கிறதா காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் நம்ம இப்படி செய்ய முடியுமா? இது நடக்குமா? நடக்காதா? இது எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குழப்புகிறதாக, நம்ம நேர்மறையாக யோசிக்காதவர்களாக எதிர்மறையான சிந்தனையை கொண்டு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவிசுவாசிகளாய் நம்ம மாறுகிறோம். ஆனா இந்த உபத்திரவத்தின் பாதையின் வழியாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்படி பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம ஆபிரகாம நம்ம சொல்லலாம். ஏன்னா விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்றத நம்ம ஆபிரகாம குறித்து நம்ம சொல்றோம். 75வது வயதுல ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினாரு, நான் உன்ன சந்ததியே என்ன செய்வேன்? பூமியின் தூளை போல பெருசாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா 25 வருஷம் என்ன செஞ்சான்? அவன் காத்திருந்தான். 100வது வயதுல தான் வாக்கு தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பெற்றெடுத்தான் அப்படின்றத பாக்குறோம். அது ஒரு குறுகிய காலம் அல்ல, 25 வருடம் என்பது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்ததான காரியம் உடனே நடக்கல அப்படின்னு சொன்னோடனே நம்ம எவ்வளவாய் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுறோம். நம்ம ஜெபிக்காதவர்களாய், வேதத்தை வாசிக்காதவர்களாய், ஆலயத்துக்கு செல்லாதவர்களாய், ஆலய காரியங்களை ஈடுபடாதவர்களாய், ஆண்டவருடைய காரியங்களை செயலாற்றாதவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவரிடத்துல அநேக நாள் கேட்டனே, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யலே அப்படின்னு சொல்லி நம்ம அவிசுவாசம் உள்ளவர்களாக, நம்ம பின்வாங்கி போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறார். விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. எபிரேயர் 11 நீங்க பாத்தீங்க அப்படின்னா விசுவாச வீரர்களின் பட்டியல் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாரும் இந்த ஒவ்வொரு விசுவாசத்தினாலதான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய காலங்களில மழையே பெய்யல, அவன் மூடுபனி தான் அந்த என்ன செய்யும்? பூமியை நனைக்கும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ மழை பெய்யும், நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் விசுவாசத்தினால, அவன் பேழையை உண்டாக்குனதுனால அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து உங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். நீங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். உபத்திரவம், வியாகுலம், இந்த காரியம் எனக்கு நடக்க கூடாது, ஆனா நடந்துட்டு, இழப்பு என்னால் தாங்க முடியல, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நீங்க கடந்து செல்கிறீர்களா?
ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறாரு. விசுவாசத்துல நிலைத்திருங்க. அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வாய்க்க செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மோசே விசுவாசத்தினாலதான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு அவன் என்ன செஞ்சான், எகிப்தை விட்டு ஓடி போனான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை குறித்துதான ஒரு நோக்கம் திட்டம் வச்சிருந்தாரு. அந்த எகிப்தில இருந்து மக்களை கானானுக்கு வழி நடத்தக்கூடிய தலைவனாய் அவனை தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு உபத்திரவமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் நின்று அவன் ஆண்டவருக்கு நேராக அவன் ஆண்டவருடைய சிநேகிதனாக அவன் மாற்றப்பட்டான். அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்பட்டான். இன்னைக்கும் உங்களுடைய விசுவாசம் ஆட்டம் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு. இந்த நாள்ல நாம விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னை நீங்க விசுவாசத்துல வல்லவனாக்குங்க. என்னுடைய அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி கிருபை செய்யுங்க. நாங்க உமக்கு பிரியமாய் வாழவும் பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ளவும் இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா தந்த காரியங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றது அசைக்க முடியாத விசுவாசத்தை நீங்க எப்பவுமே விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை தைரியப்படுத்துறேன். நம்ம விசுவாசம் இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அநேக காரியங்களை குறித்து நம்ம புலம்புகிறவர்களாக காணப்படுவோம். இது நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனையில எப்படி நடக்கும், இந்த பிரச்சனையில நான் மூழ்கி போயிடுவேனா, இந்த கடன் பிரச்சனையில நான் என்ன செய்வேன், இந்த பிள்ளை காரியத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அநேக நேரத்துல சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படும். ஒருவேளை வேலைக்காக நம்ம ஜெபித்திருக்கலாம், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபித்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளை செல்வத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், வேலைக்காக ஜெபிக்கலாம், ஒவ்வொரு காரியங்களுக்காக, பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஜெபித்து நம்மளுக்கு பதில் வராமல் இருந்த சூழ்நிலைகள்ல நாம் சோர்ந்து போகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவரிடத்தில் நம்ம விசுவாசத்திற்காக கெஞ்சுவோம். விசுவாசத்தோடு நம்ம கேட்கிறவைகள் ஆண்டவர் அருளி செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு ஜெயமாய் முடிக்க கிருபை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவை விசுவாசி, நீ என்றென்றும் சுகவாசி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக, ஒருவேளை நாங்கள் விசுவாசத்துல துவங்குறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவரே எங்கள் விசுவாசமானது ஆண்டவரே ஆட்டம் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறாங்க. அவிசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களை யோசிக்கிறவர்களாக, பேசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாதவர்களாக காணப்படும். வசனத்தினால ஆண்டவரே உம்மை பற்றி அறிவினால அதிகமாய் வளரவும், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும், ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அதில் நிலைத்திருந்து தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.